தேவமாதாவின் வணக்க மாதம் 19ஆம் நாள். தேவமாதாவுக்கு வியாகுலம் உண்டாக்கின 3 முகாந்தரங்களின் பேரில் சேசுநாதர் படாத பாடுபட்டு மரிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. தேவமாதா தமது திருக்குமாரனுக்கு சம்பவிக்கப் போகும் அனைத்தையும் முன் அறிந்திருந்தார்கள். ஆனதால் அவருடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அந்த திருமுகம் இரத்தத்தினாலும் அசுத்தமான உமிழ்நீராலும் அவலட்சணமாகும் என்றும், அவருடைய திரு கைகளை பார்க்கும் பொழுது அவைகள் இரும்பாணிகளால் ஊடுருவப்படும் என்றும், அவருடைய திரு சரீரம் காயப்பட்டு சிலுவையில் அறையப்படும் என்றும் அறிந்திருந்தார்கள். தேவாலயத்திற்கு போகும் பொழுதெல்லாம் அதில் வேத முறைப்படி சர்வேஸ்வரனுக்கு யாதொரு பலியை ஒப்புக்கொடுக்கிறதை பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரனாகிய சேசுநாதர் இரத்தமெல்லாம் சிந்தி மனிதர்களை மீட்க பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு தம்மை ஒப்புக்கொடுப்பார் என்றும் நினைத்து கொண்டு வருவார்கள். அனைத்தையும் அன்னை முன் அறிந்ததினால் அவர்கள் மனதிலே எல்லாவற்றையும் நினைத்து தியானித்து சொல்லனா மனோவியாகுலம் அனுபவித்தார்கள். ஆனால் நரகத்தினின்று நம்முடைய ஆத்துமக்களை மீட்பதற்காக இவையெல்லாம் வேண்டியிருப்பதால் தேவமாதா பட்ட சங்கடங்கள் எவ்வளவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு அனுபவித்து ஒருபோதும் முறைப்படாமல் இருந்தார்கள். அன்னை நமக்காக பட்ட சங்கடங்கள் வீணாகாதபடிக்கும் நமது ஆத்துமம் கெட்டு போகாதபடிக்கும் அன்னையை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சேசுநாதர் வேதம் போதிக்கிற வேளையில் மிகுந்த துன்பத் துயரங்கள் அனுபவிப்பார் என்று தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. தேவமாதா வியாகுலம் அனுபவித்ததற்கு 2ஆம் முகாந்தரம் என்னவென்றால், தமது குமாரனாகிய சேசுநாதர் படுகிற வருத்தங்களையும் எளிமைத்தனத்தையும், அவருடைய விரோதிகள் அவர் பேரில் வைத்த வர்மம் காய்மகாரத்தையும், அவருக்கு வருவித்த நிந்தை அவமானங்களையும், அவர் மீது சொன்ன அபாண்டம் பொய்சாட்சி முதலான துன்பங்களையும் கண்டு தேவமாதாவின் ஆத்துமத்தில் அதிக கஸ்தி உண்டானதும் அல்லாமல் அதெல்லாவற்றையும் தமக்கு செய்தாற்போல அனுபவித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவை தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதென்றும், இயேசுநாதர் இந்த துன்பங்களுக்கு மனப்பூர்வமாய் உட்படுகிறார் என்றும் அறிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தமக்கு வந்த துன்பத்தை வெகு பொறுமையோடு சகித்து வந்தார்கள். நாமும் தேவமாதாவைப் போல நமக்கு துன்பம், சலிப்பு, வருத்தம், நோவு, வியாதி, வேதனை முதலானவைகள் வரும் வேளையில் அவையெல்லாம் சர்வேசனுடைய சித்தத்தின்படியே சம்பவிக்கும் என்று நினைத்து பொறுமையோடு சகித்து முறைப்படாது இருக்க கடவோம். அநேகம் பாவிகளுக்கும் அவர் பட்ட பாடுகள் வீணாக போகும் என்றும் தேவமாதா அறிந்து மனவேதனைப்பட்டது. தேவமாதா மீளா துன்பங்கள் அனுபவித்ததற்கு விசேஷமான முகாந்தரமானது சர்வேஸ்வரன் அனுப்பின மீட்பரை மனிதர்கள் அறியாமல் அவருடைய திவ்ய போதனை முதலான உபகாரங்களை நிந்தித்து வருகிறதையும், தங்களை மீட்க வந்த இயேசுநாதருக்கு அவர்கள் காண்பித்த நன்றி கெட்டத்தனத்தையும் செய்த கொடூரத்தையும் கண்டு தேவமாதா வேதனைப்பட்டு தமது தேவகுமாரனின் திருப்பாடுகள் பாவிகளில் அநேகருக்கு வீணாய் போகும் என்றும், தமது ஜனங்களாகிய யூதர்கள் மூர்க்கத்தினாலும் சர்வேஸ்வரனுடைய கோபத்தை தங்கள் பேரில் வருவித்து கொண்டு மெய்யான வேதத்தை இழந்து சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களானார்கள் என்றும்,
மோட்ச வழியை புறக்கணித்து கண்களை மூடிக்கொண்டு ஞான குருடராய் திரிவார்கள் என்றும் தேவமாதா கண்டு சொல்லிலடங்காத வியாகுலம் அனுபவித்தார்கள். கிறிஸ்தவர்களே, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது இயேசுநாதர் பட்ட பாடுகள் உங்கள் மட்டில் வீணாய் போவதற்கு பாவமானது காரணமானதினால் தேவ மாதாவுக்கு மறுபடியும் கஸ்தி வருவிக்கிறீர்கள். ஆதலால் யூதர்களுக்கு இடப்பட்ட ஆக்கினையை சர்வேஸ்வரன் உங்களுக்கும் இடுவார் என்று பயப்பட்டு அவருடைய கோபத்தை அமர்த்த வேண்டுமென்று தேவ மாதாவை மன்றாடுவீர்களாக. புதுமை. கப்பல் ஒன்று கடலில் போய்கொண்டிருக்கும் பொழுது லொரென்தோ என்ற தேவமாதாவின் அற்புதமான கோவில் இருக்கிற அண்டையில் வந்தது. மறுநாளில் மாதாவின் திருநாட்களில் ஒன்று கொண்டாடப்படும் என்று அறிந்து அந்த கப்பலில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த கோவிலுக்கு சென்று திருப்பலி காண வேண்டுமென ஆசையுடன் இருந்தார்கள். கப்பல் ஓட்டுகிற ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் எல்லோரும் கப்பலை விட்டு அப்புறம் போனால் தன் கப்பலுக்கு ஆபத்து வருமென்று சம்மதியாமல் இருந்தான். அப்படி இருக்கையில் கப்பல் ஓட்டுகிற அந்தோணி என்ற பெயருடைய ஒருவன், நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு சென்று திருப்பலி காணலாம், நான் தேவமாதாவின் உதவியை கேட்டு கப்பலுக்கு ஆபத்து வராதபடிக்கு காவலாய் இருப்பேன் என்று உறுதியாக சொல்லி எல்லோரும் தேவமாதாவின் பேரில் நம்பிக்கையாயிருக்கச் செய்தான். ஆகையால் அதிகாலையில் எல்லோரும் புறப்பட்டு போன சிறிது நேரத்தில் கப்பலில் தனியாக இருந்த அந்தோணி தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் வருகிறதை கண்டான். அது அருகில் வந்த பிற்பாடு அதில் பகைவர்களான பிற மதத்தினர் தான் இருக்கிற கப்பலை பிடிக்க வருகிறதை அறிந்து கலங்கினான். ஆனால் தேவமாதாவை உறுதியான விசுவாசத்தோடு நம்பி எல்லோரும் திருப்பலி காணப்போனதை அன்னை ஞாபகப்படுத்தி ஒரு கோடாலியை எடுத்து கையில் வைத்து கொண்டு கப்பலின் ஓரத்தில் ஓர் மூலையில் மறைந்து நின்றான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒருவன் வந்து அந்தோணி ஒளிந்து கொண்டிருந்த கப்பலை ஓர் கையால் பிடித்து அதற்குள் ஏற முயன்றான். அந்தோணி அதை அறிந்து எழுந்திருந்து கோடாலியினால் அவனுடைய கையை வெட்டி போட்டுவிட்டு திரும்பவும் ஒளிந்து கொண்டான். கையை வெட்டப்பட்டவனோ அபயமிட்டு, இதோ இதில் அநேகர் கபடமாய் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர், நாம் இந்த கப்பலில் போனால் எல்லோரும் கொல்லப்படுவோம் என்று உரத்த சத்தமாய் சொல்லி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினான். ஆகையால் கடற்கொள்ளைக்காரர்கள் இந்த கப்பலை பிடிக்காமல் அதை விட்டு ஓடி போனார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்தோணி தலையை உயர்த்திய போது அவர்கள் தூரத்தில் ஓடுகிறதைக் கண்டு முழந்தாளிட்டு தேவ மாதாவுக்கு தோத்திரம் பண்ணினான். மற்றவர்கள் திருப்பலி கண்டு வருகையில் அந்த கப்பல் ஓடுகிறதைக் கண்டு, ஐயோ, எங்கள் கப்பலுக்கு ஒருவேளை ஆபத்து வந்ததோவென சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அந்தோணி அவர்களிடம் வெட்டப்பட்ட கையையும் கோடாலியையும் அவர்களுக்கு காட்டி நடந்தவைகளை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான். இதை கேட்ட எல்லோரும் தேவமாதாவின் பிரார்த்தனையை சொல்லி கிறிஸ்தவர்களின் சகாயமாகிய அந்த பரம நாயகிக்கு நன்றி சொன்னார்கள். கொடிய புயலுள்ள இவ்வுலக சமுத்திரத்தில் பயணம் செய்யும் கிறிஸ்தவர்களே, புயல் அடிக்காத துறையாகிய மோட்ச ராஜ்யம் சேர வேண்டுமென்றால் விடியற்காலத்து நட்சத்திரமாகிய பரம நாயகியான பரிசுத்த கன்னிகையை எப்பொழுதும் நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள். ஜெபம்.
இயேசுநாதருடைய பரிசுத்த தாயாரே, ஆண்டவர் எனக்கு செய்தருளிய எண்ணிறந்த உபகாரங்களையும் நான் அவருக்கு காண்பித்த நன்றி கெட்டத்தனத்தையும் நினைக்கும்போது கொடூரமான தீர்வைக்குள்ளாவேன் என்றும் பயப்படுகிறேன். ஆனால் பாவிகளுக்கு அடைக்கலமான சர்வேஸ்வரன் உம்மை வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து எனக்காக வேண்டிக் கொள்வீர் என்றும், நான் உமது திருக்குமாரனிடத்தில் கணக்கு சொல்லப் போகிற நாளில் எனக்காக மனு பேசுவீர் என்றும் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆகையால் முன் செய்த பாவங்கள் எல்லாம் பெருத்து இனி நான் அந்த பாவங்களை செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்தருளும். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது, கிறிஸ்தவர்களுக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 19ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, சர்வேஸ்வரன் உங்களுக்கு செய்த எண்ணிக்கையிலில்லாத உபகாரங்களை நினைத்து அவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது.